குடும்பத்திற்கும் கொள்ளையடிக்கிறீங்க. கொள்ளையடித்த உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தால் சுயமாக சம்பாதிக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு பேசினவர் திருவாரூரில் நான் தான் அவங்க ஓட வச்சேன்னு ஒருத்தர் சொல்கிறானேன்னு சொல்லிங்க. கருணாநிதி சொன்னாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. இப்போ தமிழ்நாடுங்கிற தேர மோசமான ஆட்சியை வச்சு ஓடாமல் அப்படியே நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெயின் சென்டர் எங்கே டிராஃபிக் அதிகம் இருக்குமோ, எங்கே கூட்டமோ அங்கே தான் பண்ணணுங்கிறான். இப்போ நமக்கு மற்ற கட்சிக்காரவங்களுக்கெல்லாம் கொடுத்தா சார் அது டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகும் சார், போக்குவரத்து தடங்களாகும் சார், அங்கே கொடுக்க முடியாதம்மா. ஆனால் விஜய் வந்து ஒதுக்கப்புறமாக கேட்டால் நீ வா இங்கே தான் பண்ணணுங்கிறான் போலீஸ்காரன். அவர் சொல்லியிருக்காரு. அங்கே கூட்டம் இன்னும் முடியலை, அதுக்குள்ளே ட்விட்டரில் போட்டாங்க. இந்த கூட்டம் அப்படியே நடுநடுங்கி போயிட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து பயப்படாத கூட்டம் விஜயை பார்த்து பயந்துருக்கிறது. அதனால் எங்களுக்கு திமுகவை எதிர்க்கிறவங்க யார் பவர்ஃபுல்லாக எதுக்குனாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வருவோம். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய முக்கியமான அரசியல் செய்திகள் நமது ஆடுகளத்தில் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அலசலை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, நடிகர் விஜய் 2வது வாரமாக இன்று போன வாரம் திருச்சியில் ஆரம்பித்தார், அரியலூர் அங்கேயும் போனார். ஒரு வாரத்துக்கு 2 மாவட்டம்னு வச்சுருக்கார். ஸோ இந்த வாரம் நாகப்பட்டினம், திருவாரூர் அங்கே போயிருக்கார். எப்படி இருந்தது கூட்டம்? அந்த இதை கரக்கொருள் மாநாடுலாம் பார்த்தோம். 1000 ரூபா 200 ரூபா பொம்பளைங்களே சொன்னாங்க. ஆனால் இவர் இன்று போன நாகையிலும் சரி திருவாரூரிலும் சரி மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தை பாருங்கள், கூட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோவை பாருங்கள். புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரம் அடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை தரங்க இணைய மாறும் நிலைமை பயனுற பெண் பயனுற தலைமுறை ஒளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம், ஒளி தியாக முன்னோரை கொண்டாடவே. ஸோ சில பேர் நினைக்கிறாங்க, சார் விஜயை போடாதீங்க, அந்த வேலையே வச்சுக்காதீங்கப்பா, இது நடுநிலையான சேனல், எது உண்மை இருந்தாலும் சொல்லித்தான் ஆகும். எந்த கட்சிக்கும் சார்பாக இப்போதைக்கு நாங்கள் இல்லை. இந்த எலெக்ஷனில் வேறு கட்சியுடனா ஏதாச்சும் எங்களுக்கு கூட்டணி வந்தால் அப்போ தான் வந்து நாங்கள் ஒரு சாராக அன்றைக்கி எந்த பக்கம் கூட்டணி இருக்கோமோ அவங்களுக்கு ஆதரவாக பேச முடியும். இன்று வரை நாங்கள் நடுநிலையாளர்கள். அதனால் யாருக்கு இது வந்ததோ சொல்லித்தான். விஜய்க்கு மிக பிரம்மாண்டமான கூட்டம் வந்திருக்கிறது. அந்த கூட்டத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தா பணம் கொடுத்து வந்ததானா இல்லவே இல்லை, தானாக கூடிய கூட்டம். இளைஞர்களிடம் மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கிறது அவருக்கு ஆதரவாக. அதனால் கூட்டத்தை நீங்களே பார்த்தீங்க, அதை ஒத்துக்கிட்டு தான். வேடிக்கை என்னன்னா, இஸ்லாமிய பெண்கள்லாம் நின்று அவரை பார்க்குறாங்க. தளபதி விஜய் அவர் வந்து எங்களுக்கு பிடிக்கும், நல்லது பண்ணுவாரு நம்புறோம். படத்துல நல்லது பண்றாரு, அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் நல்லது பண்ணுவாரு நம்புறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அஸ்திவாரம் ஆடுது. திமுகவோட அஸ்திவாரமே போன எலெக்ஷனில் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் அதிகமாக போட்டாங்க, பெரும்பாலான ஓட்டுக்கள். அது அசையுது. இந்த தடவை கிறிஸ்தவர்கள் அவங்க ஓட்டும் ஒன்றும் கிடைக்காது திமுகவுக்கு. இஸ்லாமியர்களும் இந்த பக்கம் சாஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரியுது. அங்கே இஸ்லாமியர்கள் கூட்டமும் பெருசாக வந்திருக்கு. காசு கொடுத்து கூட்டலை, அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அங்கே வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு லேசாக இடிக்குது. ஏன்னா போன தடவை விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தும் போது அவர் விஜய் வந்து ஈவேராவுடைய கட் அவுட்டை வச்சார். நாங்கள் சொன்னோம், ஈவேரா கட் அவுட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் அதிகம் லாபத்தை விடன்னு சொன்னோம். ஏன்னா ஈவேராவை பின்பற்றுபவர்கள் ராமசாமியை பின்பற்றுவர்கள் இப்போ யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை வச்சு ஏன் இருக்கிற ஓட்டையும் கெடுக்கிறீங்க? ராமசாமி ஃபோட்டோவை காமிச்சிங்கன்னா சாமியை கும்பிட்றவன் ஒன்றும் ஓட்டு போட மாட்டான்.
ஏன்னா சாமியை செருப்பால் வச்சாலுக்கு வந்து எப்படி நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியும்? போன தடவையே சொன்னோம், யாரோ ஒருத்தர் வந்து உங்களை தவறாக வழி நடத்துகிறார், விஜய் ஈவே ராமசாமி ஃபோட்டோவை வைக்காதீங்க, கட் அவுட்டை வைக்காதீங்கன்னு சொன்னோம். எவனோ ஒரு முட்டாள் வந்து இந்த விஜய்க்கு தப்பான தகவலை கொடுக்குறான். நமக்கு அது நிறைய தடவை சொன்னதுக்கப்புறம் போன தடவை மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திருச்சி அதுக்கு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் போட்டார். அப்போ நாங்கள் நினச்சோம் விஜய் திருந்தி விட்டார், ராமசாமியை விட்டு விலகிட்டார் அப்படின்னு நினச்சோம். எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் அண்ணா ஃபோட்டோவையும் போட்டார். அந்த இன்னைக்கு இதுக்கு வந்த உடனே, நாகப்பட்டினத்துக்கு வந்த உடனே ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறாரு, அண்ணாவுக்கு வணக்கம் ராமசாமிக்கு வணக்கங்கிறார். இந்த வீடியோவை பாருங்கள். அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம், பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அப்போ நீங்கள் எம்ஜிஆர் ஃபோட்டோவை சும்மா விளம்பரத்துக்காகத்தான் போட்டீங்களா? உண்மையான பற்று எம்ஜிஆர்கிட்ட இல்லைன்னா எதுக்கு ஃபோட்டோவை போடுறீங்க? நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், அண்ணாவுக்கு வணக்கம் எம்ஜிஆருக்கு வணக்கம்னு சொல்லணுமே. ஏன்னா 2 ஃபோட்டோவை தானே போட்டீங்க. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுகிறதுங்கிற மாதிரி ராமசாமிக்கு வணக்கம்னா என்ன அர்த்தம்? என்ன ராமசாமி இதை விட்டு நீங்கள் வெளியில் வரலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் விஜய்க்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ராமசாமி பேரை சொன்னீங்கன்னா ஆன்மீகவாதிகள் யாருமே உங்களுக்கு ஓட்டு கிடையாது. இந்து ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கே சொல்கிறேன், ஜீசஸை நீங்கள் கும்பிட்றீங்க, கடவுளை நம்புவோன் முட்டாள்னு சொன்னது ராமசாமி, ஈவே ராமசாமி. அப்போ அவரை போய் விஜய் வச்சாருன்னா நீங்கள் அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டதை கேலி பேசியவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் இந்த விஷயத்தில் விஜய்க்கு எங்கள் ஆதரவை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆரம்பகட்ட விஷயம். இந்த இதில் பேசும்போது, போனதில் பேசும்போது அங்கிள் ஸ்டாலின்னு ஒரு தடவை சொல்லி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் போன திருச்சியில் பேசின மாதிரி இங்கேயும் சிஎம் சார் அப்படின்னு பேசுகிறேன். அது ஏற்கனவே சொன்னோம். வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். திமுககாரன் இதோடு விடுவானா? அவர் தான் மரியாதையாக சிஎம் சார் சொல்லிட்டாருன்னு விடுவானா? லாடுங்க, வானத்துலேருந்து குதித்தவங்க, பெரிய ராஜ பரம்பரையில் வந்தவங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? அதனையா சிஎம் சார் நான் மாண்புமிகு சிஎம்னு சொல்லணும்மா. லாடுங்க, பெரிய ராஜ பரம்பரையில் வந்தவங்க. நேயா அவங்களுக்கு மாண்புமிகுன்னு போடுற அளவுக்காக நடந்துக்கிறீங்க நீங்கள் பண்ணுற கூத்து, நீங்கள் அடிக்கிற கூத்து. அங்கெல்லாம் பெண்களை வந்து தப்பாக பேசுனாங்கன்னு சொல்கிறான். யார்? திமுககாரன். உங்களை விடையா? உங்கள் மீட்டிங்கில் பெண் போலீஸையே கையை பிடிச்சி இழுத்து மானபங்கப்படுத்தினா உங்கள் திமுககாரன். அங்கே இருக்கிற எம்எல்ஏ வேடிக்கை பார்த்தான். அங்கே வந்து போலீஸ் வந்து அந்த பெண் காவலர்களை கையை பிடிச்சி இழுத்த திமுககாரனை பிடிக்கும்போது அங்கேருந்து டிஎம்கே எம்எல்ஏ பிடிக்காதன்னா. இதை விடையா கேவலமாக நடக்குது இங்கே? பெண்களை என்னமோ சொன்னாங்களா? இந்த மாதிரி எதையோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சிஎம் ஸ்டாலின் சொன்னதுக்கு அவனும் வாயத்தை இருக்காது. உங்களுக்கு இதுவே அதிகம் ஸ்டாலின்னு தான் சொல்லணும், இது அதிகம், இந்த மரியாதை அதிகம், ஒழுங்காக வாங்கிட்டு இருங்க. அடுத்தது, இன்றைக்கி தான் விஜயை ஆம்பளையாக பார்க்குறாங்க. உண்மையிலே ஆண்மை இப்போ தான் வந்துருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி எல்லாம் பேரே சொல்ல மாட்டார். இது ஆளுங்கட்சியினர் அப்படின்னு நான் பேசுவேன். ஏன்ப்பா விஜய் வந்து ஸ்டாலின் சொல்ல வேண்டியது தானே, கருணாநிதின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் அது வந்துக்கிட்டு பேரை சொல்ல பயப்படுறீங்க? அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு இப்போ அவர் பேர் தைரியமாக சொல்கிறது. இன்றைக்கி பக்காவாக பேரை சொல்லிட்டார். என்னென்னு கேட்டேன்னா, கொள்கையை அடகு வைத்து விட்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கும் ஒரு கும்பல் அப்படின்ட்டு. கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா, சுயமாக சம்பாதிச்ச எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்னு எவ்வளவு பயங்கரமான தைரியம் வந்துச்சு. அவர் ரொம்ப வெறுத்துட்டார். வெறுக்க வச்சுட்டாங்க இவங்க பண்ண கூத்து கொஞ்சம் நிஜமா. அங்கே என்ன பண்ணுறான், ஒரு ஆள் போய் ஒரு பெண்ணுடைய நகையை செயினாத்து விட்டான். வடநாட்டு வாலிபன். நீங்கள் அந்த வடநாட்டு வாலிபனை கூப்பிட்டு போய் தனியாக விசாரிக்க, இவன் தான் தூண்டி விட்டுருப்பான். பொம்பளை போலீஸே கையை பிடிச்சி இழுத்தவன்.
அவன் கூட்டத்தில் இப்போ நீங்கள் பாருங்கள், இவன் தான் விட்டு பொம்பளையை வந்து செயின் அருடான்னு சொல்லியிருப்பான். இப்போ பிடிச்சிட்டாங்க அங்கேயே. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்மளால் என்ன பண்ணுவான், நம்ம போலீஸ்காரன் அவன் தான் மாவட்ட செயலாளர் ஆகிட்டானே, நேரு கூப்பிட்டு டேய் அவன் உண்மையை சொல்லிட்டானா அப்படின்னு கேட்பார். ஆமாம் சார், திமுக காரங்க தான் தூண்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டான் சார். சரி வெளியில் அமைக்கி வாசி, வெளியில் சொல்லாத அப்படின்னு அமைக்கிடுவான். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த செயின் பறிப்பு இந்த விஷயத்துலலாம் விஜய் கூட்டத்தில் வந்து குழப்பம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் இவர்கள் செய்வார்கள். ஏன்னா அந்த விஜய் அதிலேயே சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நெஞ்சம் இதுவாக பண்ணுறாங்க தொந்தரவு, மைக்கில் வயரை கட் பண்ணி விட்டாங்கன்னு இப்போ அவர் சொல்லிடுறாரு. அரியலூரில் போனப்போ நான் கரெக்டாக அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. சில பேர் கேட்டாங்க, அது எப்படி சார் பேட்ரி மைக்கு? உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க கதை பேட்ரி மைக் என்ன தெரியாது. நான் தான் சொன்னேன், கருணாநிதி பாலிசி இதெல்லாம் இதை வந்து டேக் இட் ஈஸி எல்லாம் எடுக்க முடியாது. கருணாநிதி பாலிசியே இந்த மாதிரி பாலிசி தான், இதை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும். அதனால தான் இப்போ இவர் சொல்லியிருக்காரு விஜய், இவன் கொஞ்சம் கொஞ்சம் கெடுதலாக பண்ணுறான், மைக்கை கட் பண்ணி விடுறான் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது கரண்ட்டை கட் பண்ணி விட்டான் அரியலூரில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வேலை பண்ணதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு நீங்கள் தான். ஏன்னா அனுமதி கேட்டிருக்காரு கூட்டம் நடத்த. போலீஸ்காரன் இவங்க ஒரு கூட்டமே இல்லாத இடத்துல கேட்டிருக்காங்க. போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், மெயின் சென்டர் எங்கே டிராஃபிக் அதிகம் இருக்குமோ எங்கே கூட்டமோ அங்கே தான் பண்ணணுங்கிறான். இப்போ நமக்கு மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தா சார் அது டிராஃபிக் டிஸ்டர்ப் ஆகும் சார், போக்குவரத்து தடங்கள் ஆகும் சார், அங்கே கொடுக்க முடியாதம்மா. ஆனால் விஜய் வந்து ஒதுக்கப்புறமாக கேட்டால் நீ வா இங்கே தான் பண்ணணுங்கிறான் போலீஸ்காரன். அவர் சொல்லியிருக்காரு. என்ன நாங்கள் பெருசாக கேட்டுவிட்டோம், மக்கள் வந்து நிம்மதியாக ஃப்ரீயாக நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம், அதை நாங்கள் தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்கள் எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்கக்கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாது, என்னதான் சார் உங்கள் எண்ணம்? போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், அந்த கேஎன் நேருவும் இந்த அன்பில் மகேஷும் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாவட்டத்தை குட்டிச்சோறாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அனுமதி கொடுக்காத. அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்கள் இவ்வளவு கெடுதல் பண்ணுறான், அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறான், மெயின் இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கூட்டம் நடத்தணுன்ட்டான் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக அது பேசுகிறார். இவ்வளவு தடங்களையும் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தில் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். நான் முன்னாடி இருந்தே சொன்னேன்ல, கருணாநிதி பாலிசி இது செய்கிற குசும்பல்லாம் வெளியில் தெரியாது, அதுதான் கருணாநிதி பாலிசி. இது வாரிசு அரசியலில் அப்படியே பண்ணி இவருக்கும் நிறைய தொந்தரவுகளை, மைக்கை கட் பண்ணி கரண்ட்டை கட் பண்ணி இன்றைக்கி கூட்டத்தையே அதில் கண்டிஷன் என்னவா, இந்த டிராஃபிக் இருக்கிற இடத்துல தான் நீ பண்ணணும், குரலை உயர்த்தி பேசக்கூடாதான். பாருங்கள் போலீஸ் போடுற கண்டிஷனை, இவெல்லாம் யார் போட்டது, பின்னாடி இருந்து இவங்க போட்டது. குரலை உயர்த்தி பேசக்கூடாது, கையை தூக்கி பேசக்கூடாதான், 5 நிமிஷம் தான் பேசணுமா. இவங்க யார் இதெல்லாம் போடுறதுக்கு? காவல்துறை. நீ யார் ஒரு ஜனநாயக நாட்டில் கையை தூக்கி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இவங்க இந்த அரசியல்வாதி, முட்டாள் அரசியல்வாதி உங்களை சொன்னான்னா, முட்டாள் பூரா மந்திரியாக இருக்கான், அவன் சொன்னான்னா நீ வந்து அப்படி ஒரு கண்டிஷன் போடலாமா? முதல்ல அனுமதியே கொடுக்கல, ஹைகோர்ட் அனுமதி வந்தோடனே வந்துட்டு தான் இது பண்ணான். கையை தூக்கக்கூடாது, காலை தூக்கக்கூடாது, வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது, இது 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 இதெல்லாம் ரொம்ப அதிக நேரம் பேசக்கூடாது. வெக்கங்கெட்ட ஆளுங்கள் நீங்கள் எல்லாம் ஒரு மனிதர்கள். காவல்துறை வந்துக்கிட்டு இந்த வெக்கங்கெட்டவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இப்படியா பண்ணுவீங்க? ஒரு இதுக்கு வந்து ஜனநாயக முறையில் வந்து நீங்கள் அனுமதி கொடுக்க வேணாமா? எல்லா தில்லுமுள்ளையும் பண்ணியிருக்காங்க. அதை அவர் பேசியிருக்கா, அது பேசுனது பெரிய விஷயம். இது ஒரு பேசுனதே இல்லை, தைரியமாக பயன்படுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நானே பேசுகிறேன், என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சார் மோசமான பயிலுக சார், பார்க்குறவங்கலாம் மோசமான பயிலுக சார், என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சொன்னேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், அதுக்காகத்தான் நான் பேசுகிறேன். பண்ணுறான பாரு அப்படின்னு தான் சொன்னேன். விஜய்க்கு அந்த தைரியம் இருக்காதுல்ல. ஆனால் ஒரு போட்டு அடின்னு அடித்த உடனே இப்போ அவருக்கு புத்தி வந்துருச்சு, என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு. இப்போ தைரியமாக என்ன வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, கையை தூக்கக்கூடாதுங்கிறான், வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடாதுங்கிறான், ஒயரை கட் பண்ணுறான், கரண்ட்டை கட் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எனக்கு இப்படி கரண்ட்டை கட் பண்ணுறீங்களே,
நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு கரண்ட்டை கட் பண்ண தைரியம் இருக்கா? கரண்ட்டை கட் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமாங்கிறாரு. என்ன ஆகுன்னு தான் தமிழ்நாடு தெரிஞ்சதே. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். சிஎம் சார், இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. செந்தில் பாலாஜி அமித்ஷா ஏர்போர்ட்டில் வரும்போது கரண்ட்டை கட் பண்ணாருன்னு துண்டக்கானான் துணியக்கானான்னு இதுலேயே ஒன்றுக்கு போய் அடித்து தூக்கி ஐயோ அம்மான்னு கருணாநிதி ஸ்டைலில் கத்தி அங்கே போய் ஓமந்தூராரில் போய் படுத்து கையால் சச்சது, காலை இது பண்ணது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி 3 பிளாக்கு 4 பிளாக்குன்னு ஒரு கரண்ட்டை கட் பண்ணதுக்கு அடித்து அடி. அது ஏப்பசாப்பேட்டு தான் பண்ணுவாங்க. உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு உங்ககிட்ட தான் பண்ணுவாங்க. அவங்க தைரியம் இல்லாதானுங்க. இப்போ இவங்க ரவுடியை வச்சு தான் இவங்களுக்கு தைரியம். எவனும் ஒன்றைக்கு கொண்டு வந்து நிற்க மாட்டான். எவனையாச்சும் ஒருத்தனுக்கு வந்து நிற்க சொல்லுங்கள், எவனும் வரமாட்டான். அதுதான் கருணாநிதி ஆளைத்தான் தூண்டி விடுவார். ஒரு பெரிய தைரியமாசாலின்னு நினச்சாங்க. 2001 அடிக்கும் போது ஐயோ அம்மா துண்டக்கானம் துணியக்கானம் கொள்றாங்களே. அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கே சேர்ந்தது இவ்வளோ பெரிய கோழை. ஆனால் ஆளுங்களை அடியாளுங்களை வச்சுக்கிட்டு வன்முறை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ தான் விஜய் வந்து இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஆரம்பமே சொல்லிட்டாரு, நான் உழைச்சி பிழைக்கிறவனா, உனக்கு ஊரை கொள்ளையடிக்கிறீங்க, உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கு இவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு பேசிட்டார். அவருக்கு பாராட்டுதல்களை, முழு மனதுடன் பாராட்டுதல்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும். அப்போ தான் இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது விஜய் பேசினது சரியான பாயிண்ட். நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல, வெளிநாட்டு முதலீடு, இவங்க கொள்ளையடித்த பணத்தெல்லாம் அங்கே போய் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு பேசியிருந்தோம்ல. அதில் நம்ம 2 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கே கம்பெனி ஆரம்பித்தாங்க அதை கேட்டிருக்காரு சிஎம் அவர்களை. வெளிநாட்டு முதலீடுனா அப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறீங்களே, வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா? அருமையான கேள்வி. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? அருமையான கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட உடனே குதிச்சது டிஆர்பி பாலு. டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுவோட பையன் குதிக்கிறது. கண்டவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஆரோக்கியமான கேள்வி கேட்கணும் உங்களுக்கு. சார், இப்போ வெளிநாடு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் சும்மா கண்ட கேள்விலாம் சொல்லுங்க. ஏதாவது ஆரோக்கியமாக கேள்வி கேளுங்க, நான் ரெஃபரேட்டாக உலக முதலீடு. நாங்கள் கேட்குற ஆரோக்கியமான கேள்வி டிஆர்பி ராஜா, வெளிநாட்டில் முதலீடான்னு விஜய் சொன்னதுக்கு இந்த குதிக்கிறீங்களே. நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி துபாயில் உதயநிதியை இயக்குனராக வச்சு அந்த இயக்குனரை விட்டு அவரை மாற்றிட்டு நான் அன்பில் மகேஷை வந்து இயக்குனராக போட்டாங்களே, அந்த முதலீடு யார் பண்ணது? உதயநிதியை இயக்குனராக போட்ட முதலீடு யார் பண்ணது? நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் யாரோட கம்பெனி? அந்த கம்பெனியோட தமிழ்நாடு அரசாங்கம் 1000 கோடி ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையா? ஆரோக்கியமான கேள்வி நான் கேட்குறேன். ஜார்ஜ் பேங்க்னு சொல்லி லண்டனில் சபரீசனுக்கு அதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஈடியிலேருந்து இப்போ செய்தி வந்தது. அந்த ஜார்ஜ் பேங்க் யார் இது? அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் சொல்கிறார் 11 லட்சம் கோடிக்கு முதலீடு வாங்கிட்டோங்கிறார். ஏறத்தாழ 11,571.15 கோடி ரூபாய்க்கான முதலீடு. அவர் ஸ்டாலின் 10,50,000 கோடிங்கிறார், 60,000 கோடி. இவர் 11 லட்சம் கோடியா? அதான் எடப்பாடி கேட்டார், வெறும் 18,000 கோடி முதலீடை வாங்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு புழுகிட்டு இருக்காங்கன்னு. டிஆர்பி ராஜா தைரியம் இருந்தால் வெள்ளை அறிக்கை ஃபைல் பண்ணுங்கள். உங்கள் தலைவர் வெள்ளை அறிக்கை பண்ண முடியாதுன்னாரு. வெள்ளை அறிக்கை பண்ண சொல்லி அவரே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கேட்டார். அப்போ விஜய் கேட்குறதுல என்ன தப்பு? வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடாங்கிறதுக்கு வெளிநாட்டில் நீங்கள் என்னென்ன முதலீடு பண்ணிட்டீங்கன்னு அவர் சொல்லலை, நான் சொன்னேன். இதுக்கு பதில் சொல்லுங்கள். இது ஆரோக்கியமான கேள்வி தானே. அடுத்தது திருவாரூர் தேர். நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டோம்.
திருவாரூர் தேர் வந்து ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட்ட வைத்தவர் எங்கள் கருணாநிதினு பேசுனாங்க. அப்போ சொன்னேன், ஏன் அப்படி ஊரை ஏமாத்துறீங்க? அதை இவர் ஏற்றலையா? அவர் பெல்காரங்க, அந்த பெல்லுன்ற ஒரு உயர் அதிகாரி கோயிலுக்கு வரும்போது தேரை பார்த்துட்டு இது ஏன் இப்படி நிற்கிதுங்கும்போது அதில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கோயிலுக்காரங்க. ஏன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பெல்லுக்காரவங்க அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இவங்கெல்லாம் சேர்ந்து செலவு பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி ஓட வச்சாங்க. ரிப்பேர் பண்ணி ஓடணுன்னா கருணாநிதி அறிவிக்க விட்டார், திருவாரூர் தேருக்கு வந்து நான் தான் ஓட வச்சேன்னு. நீங்கள் தான் சாமியை செருப்பால் அடிக்கிற கூட்டமாயா? அப்புறம் கோயிலில் இருக்கிற தேரை ஓட்ட வச்சேன்னு சொல்லி கேவலம்ல அப்படின்னு பேசணும். இன்றைக்கி சொல்லியிருக்காரு, திருவாரூர் தேரை ஓட வைத்தவன் நான் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா உங்களுக்கு தெரியுங்கிறார். அதில் மட்டும் கொஞ்சம் பயந்துட்டார். ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேரை ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். குடும்பத்துக்கும் கொள்ளையடிக்கிறீங்க, கொள்ளையடித்த உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தால் சுயமாக சம்பாதிக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு பேசினவர் திருவாரூர் தேரை நான் தான் அவங்க ஓட வச்சேன்னு ஒருத்தர் சொல்கிறானேன்னு சொல்லிங்க, கருணாநிதி சொன்னாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. இப்போ தமிழ்நாடுங்கிற தேரை மோசமான ஆட்சியை வச்சு ஓடாமல் அப்படியே நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடுன்ற தேரை நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. யாரோ எழுதி கொடுத்தாரு, நல்ல ஆள் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை தைரியமாக பேசிய விஜய்க்கு வந்து பாராட்டுக்கள். திருவாரூர் தேரை பற்றி உண்மையும் பேசிவிட்டார். அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின். அதை சொல்லிட்டார், உங்கள் குடும்பத்துடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அதையும் ஒரு சரியான அடி. உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின்னு உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட எல்லாம் அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இப்போ எல்லாருமே என்னமே உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லாதீங்க, அவங்க சொல்லிக்கிட்டோம். நம்மெல்லாம் சொல்ல உங்கள் குடும்பத்துடன் ஸ்டாலின், அவர் குடும்பத்துடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லணும். ஸ்டாலின் குடும்பத்துடன் ஸ்டாலின் அதையும் போட்டு சரியான ஒரு அடி கொடுத்துட்டார். மக்களுடன் ஸ்டாலின் இங்கே இல்லை அப்படிங்கிறதையும் தைரியமாக போட்டு உடைச்சிட்டார். இது அவ்வளவும் பேசின உடனே இவ்வளோ கூட்டம் வந்த உடனே கலகலத்து போச்சு. உடனே நம்ம நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி இவ்வளோ நாள் சும்மா இருந்தார், அவர் இன்றைக்கி அறிக்கை விட்டார், எங்கள் கூட்டம் கொள்கையுடன் உள்ள கூட்டம், அவர்கள் கூட்டம் காக்கா கூட்டம். நீங்களே காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க 40 வருஷமாக. ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு தடவை கொடுத்துட்டு உங்களை வந்து க்ளீனாக இழிச்சவாயன்னு பட்டத்தை கட்டிட்டாங்க. நீங்கள் இந்த லட்சணத்தில் கொள்கை உள்ள கூட்டமாக மூஞ்சியை பாரு, கொள்கை உள்ள கூட்டம். 100 ரூபா 200 ரூபா கொடுத்து கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டி வருவது வந்து கொள்கை உள்ள கூட்டமாக? 1000 ரூபா கொடுத்து பொம்பளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னு பொம்பளைங்களே பேட்டி கொடுக்குறாங்க, நீங்களெல்லாம் கொள்கை உள்ள கூட்டமாக? உங்கள் கொள்கை இது தானா? 3 பெண்களை வச்சுக்கிட்டு டான்ஸு குத்தாடம் போடுறது தான் உங்கள் முத்தமிழ் இது முப்பெரும் விழாவோட ஒரு கொள்கையா? கொள்கைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. சாமியை செருப்பால் வச்சுட்டு உங்கள் ஸ்டாலினே வந்து பதவி ஏற்கிறதுக்கு சாமியை கும்பிட்டு வர்றாரு. இதில் காக்கைகள் கூட்டம்னு நம்ம ஒரு ஆர்எஸ் பாரதி நாட்டு வக்கீல். அதனால் எவ்வளோ பயந்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பயந்துருக்காங்கங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம், கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு டிஆர்பி ராஜு சொல்கிறது ஒன்று. ஸ்டாலினே என்ன சொல்லிட்டாரு, உடனே இதை போட்டுட்டு வெளிநாட்டு முதலீடை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன்னு போட்டு இப்போவே ட்விட்டரில் அவருடைய இதில் போட்டார். அப்போ எவ்வளோ பயந்துருக்காங்க பாருங்கள். என்னுடைய வெளிநாட்டு பயண அனுபவங்கள் மற்றும் புதுசாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள்னு மக்களுடன் ஸ்டாலின் ஆப்பில் கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கான பதில்களை உங்களின் ஒருவன் பதில்கள் மூலம் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு வந்து இவர்களே ஒரு கேள்வியும் நானே பதிலும் நானே, கருணாநிதி பாணி. இவரே எழுதி கொடுத்துட்டு செய்தியாளர்களை கேள்வியாக்கலுங்கடான்ட்டு நம்மளெல்லாம் ஏமாத்தினார்ல. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து அவங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. அது அந்த இதில் வாய்ஸில் வருது, குரலில். இவர் உடனே பதில் சொல்லுகிறார். அப்போ ஊரை ஏமாத்தின மாதிரி, அப்பாவை ஏமாத்தின மாதிரி, கேள்வியும் நானே பதிலும் நானே. அரண்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டம் இன்னும் முடியலை, அதுக்குள்ளே ட்விட்டரில் போட்டாங்க. இந்த கூட்டம் அப்படியே நடுநடுங்கி போயிட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து பயப்படாத கூட்டம் விஜயை பார்த்து பயந்துருக்கிறது. அதனால் எங்களுக்கு திமுகவை எதிர்க்கிறவங்க யார் பவர்ஃபுல்லாக எதுக்குனாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து விடுவோம். அதனால் இப்போதைக்கு ஒரு கூட்டம் அதிகம் கூடுது. அவர் இப்போ இது பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம ஆதரித்து பேசணும்.
பாஜக அதிமுக இதை விட பலமாக எதிர்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். எங்களுடைய டார்கெட், எங்களுடைய குறி இந்த ஆட்சி ஒழியணும், திராவிட ஆட்சி ஒழியணும், தமிழ்நாடு நாசமாக போயிடும். இனிமேல் இருந்தால் 5 வருஷத்தில் நாசம் பண்ணிட்டாங்க. அதற்காகத்தான் விஜய் வந்து அவர் கூட்டத்தையும் அவருக்கு வந்த விஷயங்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. அதே மாதிரி நாட்டு வக்கீல் என்ன சொல்லிவிட்டார், விஜய் வந்து பெற்ற அப்பா அம்மாவுக்கே சோறு போடல, நாட்டு மக்களுக்கே எப்படி சோறு போடுவார் அப்படின்னு விஜய் சொல்கிறார். இப்போ விஜயை பற்றி நம்ம நாட்டு வக்கீல் சொல்கிறார். பெற்ற அப்பாவுக்கு சோறு போடாதவன் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி சோறு போடுவார்? அப்பா அம்மாவை வந்துக்கிட்டு முதல்ல சரியாக இது பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பல இதில் அப்பா அம்மாவை கொண்டாந்து உட்கார வச்சு இது பணம் கொடுக்கல, அவங்களுக்கு சோறு போடலன்னு சொன்னீங்கன்னா அவங்க அம்மாவுக்காக ஒரு கோயிலையே சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டுக்கு வேண்டிய அவ்வளவு பணத்தையும் மாதம் அவர்கிட்ட இருந்து போகுது. இது அவங்ககிட்டயே கேளுங்க. ஆனால் அவங்ககிட்ட விட்டு ஒதுங்கி இருக்காது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. விஜயோட அப்பா ஆரம்பத்தில் விஜயை கேட்காமையே ஒரு அரசியல் கட்சியை போய் பதிவு செஞ்சுட்டார். அதில் விஜய்க்கு அவர் மேலே ரொம்ப கோபம். நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன், எப்போ கட்சியை ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு. என்கிட்டயே அனுமதி கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு கட்சியை என் பேரில் ஆரம்பித்து வச்சுட்டீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடின் அடிப்படையில் தான் அவங்க ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, சரியாக பேசிக்கொள்கிறது இல்லை. அதில் நம்மெல்லாம் நிறைய பேர் வந்து தாக்கி எல்லாம் பேசின உடனே திருப்பி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய பணமும் அவர்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் அது உங்கள் குடும்ப விஷயங்கிறதுக்காக அதை நான் பெரிதுபடுத்தி பேசலை. நாட்டு வக்கீல் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவங்கன்னு. அப்பா அம்மா நான் அவளை பிச்சைக்காரங்களா? அவங்க அம்மாவும் அப்பாவுக்கு நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. அப்பா பெரிய டைரக்டரு சந்திரசேகர், அப்பா பெரிய ப்ரொடியூசரு, அவங்க அம்மா இசை இதில் எல்லாம் அவங்களுக்கு இது உண்டு, அவங்களுக்கே நிறைய சொத்து இருக்குது, அவங்களுக்கே நிறைய வருமானம் இருக்குது. யார் விஜய் போய் சோறு போடணுங்கிறதுல அவங்க இல்லை. இருந்தாலும் விஜய்கிட்டேருந்து நிறைய பணம் போகுதுன்னு அங்கே நியூஸ் எடுத்ததில் அவங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுத்து அனுப்புகிறார் அப்படிங்கிறது. அதனால் நாட்டு வக்கீல் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லாது. நீங்கள்லாம் உங்கள் தலைவர்லாம் அம்மாவோட உறவு வச்சா தப்பு இல்லைன்னு சொன்னாலுங்க, அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் பேசலாமா? வெக்கமாக இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறது நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அடுத்த சவுக்கடி. அடுத்தது கமலஹாசன், நல்ல கலைஞர், நல்ல நடிகர். அவர் அரசியலுக்கு வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் முட்டாள்தனமெல்லாம் பேசினா நம்மளால் பதில் சொல்ல இருக்க முடியலை. ஆனால் பெரிய சாதனையானவர் அவர். அந்த அரசியலுக்கு வந்து 0 ஆகிட்டார், செல்லா காசு ஆகிட்டார். பேசுகிறதெல்லாம் யாராச்சும் கொஞ்சம் எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும். அதனால் இப்போ என்ன பேசியிருக்காரு, அவருக்கு கேலி குத்தப்போ அவர் பேசியிருக்காரு, என் கட்சிக்கு அவர் கட்சிக்கு யாராச்சும் வரணும்னா எம்எல்ஏ ஆகணும்னு கனவுடன் வர வேண்டாம்ங்கிறாரு. ஏன் எம்எல்ஏ ஆகணும்னு கனவுட வரமாட்டேன்னா, நான் எலெக்ஷன் வந்தால் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு எலெக்ஷன்லேயே நிற்க மாட்டேன். உதயநிதி இருக்கார் 100 கோடி 200 கோடின்னு வாங்கிட்டா நிற்க மாட்டேன். எம்பி எலெக்ஷன் வந்தால் எனக்கு மட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுன்னு வாங்கிக்கிட்டு யாருக்கும் சீட்டு வாங்கி தரமாட்டேன். அதுதான் அவர் சொல்கிறார். அதனால் யாரும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நான் கனவோட என்கிட்ட வராதுங்கிறாரு. இப்படிலாம் பேசுனா அவருக்கே கேவலம் இல்லையா? ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தால் பதவிக்கு தான் வருவான். அதோட வராதுன்னா என்ன தான்? இப்போ எதுக்கு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க? மக்களுடைய ஒரு இது குறைகளை தீர்க்கணும்னா நீங்கள் பதவிக்கு வந்தால் தானே முடியும். இப்படி முட்டாள்தனமாக பேசி கொண்டு இருக்கிறார் கமலஹாசன். அப்புறம் வந்து பங்களாவில் இருக்கிறவங்கெல்லாம் என் கட்சிக்கு வந்தாங்க, என் கட்சிக்கு வந்தால் சில சமயம் பங்களாவே இழந்து போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இவர் மட்டும் 300 கோடியில் பங்களா கட்டுறாரு, உதயநிதிகிட்ட வாங்கின பணத்தை வச்சு, அந்த எலெக்ஷனுக்காக வாங்கின பணத்தை வச்சு. ஆனால் கட்சியில் சேர்றவன் பங்களாவோட வந்துட்டு பங்களா இல்லாமல் கூட போகலாம்னா இது எப்படின்னு தெரியலை. கமலஹாசன் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரியலை. அடுத்தது இதை சொல்கிறாரு, திமுகங்கிறது நீதி கட்சியிலேருந்து வந்ததான். இவருடைய கட்சி பேர்லேயே மக்கள் நீதி மையம் நீதின்னு இருக்கான். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு உடன்பாடு உண்டுங்கிறார். ரொம்ப ரொம்ப விவரமாக பேசுகிறது. திமுககாரன் நீதி கட்சியிலேருந்து வரல, ராமசாமி தான் நீதி கட்சியிலேருந்து வந்தார். ராமசாமியை நீதி கட்சியிலேருந்து அடித்து துரத்துனாங்க. ஏன்னா அவன் நீதி கட்சி வந்து பிராமணர்களுக்கு எதிராக ஆரம்பித்தான். இவர் அங்கே போய் வெங்காயம் செருப்பால் அடிப்பேன் சாமியை கும்பிடுவேன் இப்படி அடிச்சோன்னா அவன் பார்த்தான், இது என்னடா ரூட்டே அந்த ராமசாமி மாற்றுறாரு அப்படின்னு ராமசாமி அழட்டி விட்டான். அதோடு தான் ராமசாமி தீக்காலேருந்து வந்து சேர்ந்தார். அந்த தீக்காலேருந்து வந்தவன் தான் இவன் திமுக ராபின்சன் பூங்காவில். அவன் ஒன்றும் நீதி கட்சியில் வரலை.
நீதி கட்சி யோகியர்கள் இல்லை, அவன் பூரா வெள்ளைக்காரன்ட்ட நம்மளை காட்டி கொடுத்தவன். வெள்ளைக்காரனே அவனை அரசாங்கமாக நியமித்து முதலமைச்சரெல்லாம் வச்சுருந்தான். வெள்ளைக்காரனுக்கு கூலி தூக்குனவன். அது பெருமை கிடையாது கமலஹாசன். அதிலிருந்து திமுக வந்ததுன்னா பெருமை கிடையாது. நீதிங்கிறது உங்கள் கட்சி பேரில் இருக்கலாம், உங்கள்கிட்ட இல்லையே. உங்கள் மனசாட்சியில் நீதி இல்லையே. வர்றவன் கட்சிக்காரனெல்லாம் பங்களா இல்லாமல் போகலான்னு சொன்னால் அது நீதியா? நீங்கள் மட்டும் 300 கோடி பங்களா கட்டிக்கிட்டு எம்எல்ஏ பதவி எதுவும் எதிர்பார்த்து வராதுன்னா நீங்கள் உதயநிதிட்டையும் ஸ்டாலின்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு வர்றவன்னா இடிச்சோ என்னாக்குவீங்களா? கமலஹாசன் ஏன் இப்படி விவரம் தெரியாமல் பேசுகிறார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. அதனால் கமலஹாசன் கொஞ்ச நாளைக்கு உளறலை நிறுத்தி வையுங்கள்ங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது தமிழ்நாடு அரசியல் கட்சிகளில் சில கட்சிகள் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஜான் பாண்டியன் கட்சி ரத்து பண்ணியாச்சு, மனிதநேய கட்சி ரத்து பண்ணியாச்சு. இப்போ நிறைய கட்சிகள் ஏற்கனவே ரத்தாயிடுச்சு. இந்த டி ராஜேந்தர் ஆரம்பித்ததெல்லாம் ரத்து, ஏசி சண்முகம் ஆரம்பித்ததெல்லாம் ரத்து. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கட்சி பேரை வச்சுக்கிட்டு நானும் ஒரு கட்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அரசியல் கட்சியாக இருந்தால் 6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் தனியாக நிற்கணும். ஆனால் இந்த ஆளுங்க பூரா ரூபாயை வாங்கிக்கிட்டு திமுக சிம்பல்லே நிற்கிறாங்க, அதிமுக சின்னத்திலே நிற்கிறாங்க. அரசியல்னு சொல்லிட்டேன் எலெக்ஷன் கமிஷன், நீ உன்னுடைய சொந்த சின்னத்தில் நின்னா தான் உனக்கு வந்து அங்கீகாரம் அப்படின்னாங்க. இவங்க எல்லா பக்கம் ரூபாயை வாங்கிட்டு அந்த கட்சி இந்த கட்சின்னு நின்ன உடனே நிறைய கட்சிகளை வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கீகாரத்தை ரத்து பண்ண அவங்க கவலையப்படுறது இல்லையே. இவங்களா வச்சு நடத்திக்கிட்டே இருப்பாங்க, பேரை வச்சு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு கோமாளி கூத்து. அதனால் ஒரு அரசியல் கட்சியை உருப்படியாக வச்சு நடத்தது இல்லை. இப்போ நீங்கள்லாம் எதுக்கு பதவிக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அரசியல் கட்சி எண்ணிக்கை குறைவது நாட்டுக்கு நல்லது. ஏன்னா வட இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அரசியல் கட்சி பதிவே பண்ணல 600 கோடி வச்சுருக்கான். எலெக்ஷன் கமிஷன் கேட்டால் எப்படின்னா எனக்கு வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் சுதாரித்து அவங்க பதிவை ரத்து பண்ணோம். அதனால் நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லாமல் போகிறது தான் நல்லது. ஏன்னா நிறைய கட்சிகள் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பேசிட்டு மக்களையும் நாட்டையும் முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இது நல்ல செய்தி தமிழ்நாட்டுக்கு. இன்னும் இந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற கட்சிகள் எல்லாம் பதிவை வந்து ரத்து செய்வது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது முட்டாள் ட்ரம்ப். இந்த ட்ரம்ப் வந்து இருந்தாலும் கோமாளி ஆகிட்டான். இப்போ படுமுட்டாளுங்கிறத நிரூபிச்சிருக்கான். ஏற்கனவே நம்ம இதுக்கெல்லாம் டேக்ஸை போட்டான் 50%, 100%ன்னு கூட்டு. இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சு? அமெரிக்காவில் நான் விசாரித்தேன், ஒவ்வொரு பொருள் விலையும் ஏறி போச்சு. நமக்கு டேக்ஸ் போட்ட உடனே என்ன பண்ணிட்டான்? அதிகமாக டேக்ஸை வந்து அவங்க வாங்குறவன் தலையில் தானே கட்டுவாங்க. ஒரு டாலர்னு விற்றது இப்போ $3 ஆயிடுச்சுன்னு எல்லோரும் வருத்தப்படுறாங்க. அப்படி ஒரு முட்டாள்தனத்தை செஞ்சாலும் இன்றைக்கி ஒரு முட்டாள்தனம். நம்ம இந்தியாவிலிருந்து நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போயிருக்காங்கல்ல, அவர்களை வேலைக்கு அமர்த்தும் கம்பெனிக்கு ஒரு ஆளுக்கு நீ $1,00,000 கொடுக்கணுங்கிறான். நம்ம தமிழ்நாட்டு நம்ம இந்தியா அதுபடி $90 லட்சம் கொடுக்கணுமா? அவன் வாங்குகிற சம்பளமே அவ்வளவு இல்லை. நம்ம ஆள் இங்கேருந்து போகிறோம். அதனால் குட்டிச்சோறு ஆக்கிட்டான். ஆக்கி இப்படி ஒரு அறிக்கை நேற்று நைட்டு 12 மணிக்கு போட்டிருக்காரு ட்ரம்ப். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இவங்களும் அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்க. கம்பெனிக்காரன்லாம் சொல்லிட்டான், நாங்கள் அமெரிக்கா விட்டு வெளியில் போயிடுவோம்டான்னு. எதுக்கு இந்தியாவிலேருந்து கூப்பிட்டோம்? அவன் குறைந்த சம்பளம் வாங்குகிறான், அதிக நேரம் உழைக்கிறான். அமெரிக்காக்காரனை போட்டால் அதிக சம்பளம் கேட்குறான், குறைஞ்ச நேரம் உழைக்கிறான். எண்ணிக்கை கரெக்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி ஆனால் ஓடிடுறான் நைட் கிளப்புக்கு. கொஞ்சம் ஒரு சிக்கன் எடுத்து இதில் போட்டுட்டு சின்ன இதில் குளிர்க்க இதில் போட்டுட்டு சிக்கன் எடுத்து போட்டுட்டு போனான்னா வெள்ளிக்கிழமை நைட் கிளப்பை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் வருவான். பார்க்கில் உட்காந்து அவனே சமைச்சு சாப்பிட்டுட்டு பாட்டில் அடிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான், படுத்து கிடக்கான். அப்படிப்பட்ட அமெரிக்கனை நான் வேலைக்கு வச்சா என்னால் முடியாதுடான்னு சொல்கிறான். இந்தியர்கள் அதிக நேரம் வேலை பார்க்குறாங்க, திறமையாக வேலை பார்க்குறாங்க, விசுவாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கணும்னா ஏன் அமெரிக்கனை தான் நீ வேலைக்கு வைக்கணும், வெளிநாட்டுக்காரனை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு எந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை அரசாங்கமும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு பயந்தாங்க. இந்த ட்ரம்ப் என்ற கோமாளி எல்லாத்தையுமே அமெரிக்கா வச்சு வேலை செய்யணும்னா இப்போ நம்ம கதை என்ன ஆகுது? சென்னையில் எல்லாம் குஜராத்தில் இது பீகாரில் இருந்தும் மத்திய பிரதேசம் ஊபியிலேருந்தும் 400 ரூபாய்க்கு வரான்ல, 400 ரூபாய்க்கு வேலைக்கு வரான்ல. ஏன் வரான்? நம்மளால் டாஸ்மாக் வச்சுட்டு வேலைக்கே போக மாட்டேங்கிறானே. வேலைக்கு போனால் 2-3 மணி நேரத்தில் அரைகுறையாக வேலைக்கு செஞ்சுக்கிறானே. நான் இப்போ இது பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் நம்ம ஆளுக வச்சு வேலை வாங்கினா 1000 ரூபா கேட்குறான். பரவாயில்ல, 1000 ரூபா கொடுத்துட்டோன்னா
1000 ரூபா கையில் கிடைச்சோன்னா 2 நாள் வந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறான், டாஸ்மாகில் போய் அடிக்கிறான். இதனால தானே வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வேலைக்கு வராங்க. இதே நிலை தான் அமெரிக்காலையும். அமெரிக்காக்காரன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான். அவன் வந்து குறைந்த நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க மாட்டான். நம்ம இந்தியர்கள் 10 மணி நேரம் வேலை பார்க்கிறார்கள். அதனால தான் அவர்கள் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதை புரியாத கோமாளி ட்ரம்ப்பு இந்தியர்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் இந்த இது மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் 71% இந்தியர்கள் தான் இங்கே சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. 71% இந்தியர்கள் பாதிக்கப்படுவார்கள். பாதிப்பு யாருக்கு? அமெரிக்காவில் இருக்கும் கம்பெனிகளுக்கு. கம்பெனி என்ன முடிவெடுப்பான்? நீ ஆளை வைக்கணும்னா எனக்கு நாட்டை விட்டே வெளியில் போகிறேன்னு அமெரிக்காவை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ட்ரம்பின் கோமாளித்தனம் நம்முடைய இந்தியாவின் இளைஞர்களை பாதிக்குமா, என்ஜினியர்களை பாதிக்குமா அப்படிங்கிறது வருங்காலத்தில் தான் தெரியும். அதனால் அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை மோடி அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.